இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கலிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது வந்து கலிமா. இதை வந்து ஒரு நபர் வந்து உச்சரிச்சிட்டார். அத நம்பி அவர் வந்து உச்சரிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னாவே, அவர் இஸ்லாமியராக மாறிவிடுகிறார். இஸ்லாத்தின் அடிப்படையில. அவர் வந்து பேர மாத்தணுங்கிற அவசியம் இல்ல. கெஜெட்ல போய் பேர மாத்த தேவையில்ல. அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவர் அந்த வார்த்தைகள மட்டும் சொல்லிட்டாருனாவே போதும். அவர் முஸ்லீமாக மாறிருவார். அந்த ஸ்பாட்ல அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு அவ்வளோதான். அதற்கு பிறகு வந்து அவர் வந்து கோயிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறாரு அப்படின்னா, அப்போ அவர் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியில போயிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான். பட் அந்த ஸ்பாட்ல அவர் வந்து முஸ்லீமா மாறுறாரு. எந்த அடிப்படையில? இஸ்லாத்தினுடைய அந்த சட்டங்களின் அடிப்படையில, அந்த இடத்துல வந்து அவர் நம்பிக்கை அடிப்படையில, அதாவது வாயில சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. ஒருவேள அவர் நம்பி அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான். வணங்குவதற்கு தகுதியான இறைவன் வந்து ஒரே இறைவன் தான். ஒரே கடவுள் தான். நபிகள் நாயகம் அந்த கடவுளோட தூதராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அத வந்து ஒருத்தர் நம்பி அவர் வாயில அவர் சொல்லிட்டாரு அப்படின்னாலே, அவர் அந்த இடத்துல முஸ்லீமா மாறிர்றாரு.